இணைய நண்பர்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் நான் டோக்கியோ எக்ஸ்பிரஸை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ வெரி குட் ஸ்டோரின்னு நான் சொல்லுவேன். அது ஒரு ஈஸ்டர்ன் மிஸ்ட்ரியாக இருந்தது இல்லையா? அதுலேருந்து ஈஸ்ட்லேருந்து டைரெக்டாக வெஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து படித்த புக்கு தான் இந்த ஹென்னிங் மேன்கெல் அப்படிங்கிறவர் எழுதின ஃபேஸ்லெஸ் கில்லர்ஸ். இது ஸ்வீடன் நாட்டில் வந்த ஒரு புத்தகம். இது இங்கிலீஷில் தான் படித்தேன் ஆஃப்கோர்ஸ். இது கர்ட் வாலண்டர் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த படத்தை இந்த புத்தகத்தோடைய ப்ரொட்டாகனிஸ்ட். அவருடைய அட்வென்ச்சர்ஸ் தான் இதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரம்பத்தில் கொஞ்சம் விறுவிறுன்னு தான் போச்சு. நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸு, ஹெர்குல் பாய்ரோ அந்த மாதிரிலாம் ஒரு பயங்கர பில்டப்பாக இருக்கும்னு நினச்சோம். பட் இது ஒரு நார்மல் போலீஸ் ப்ரொசீஜரில் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 300 பக்கம் இருந்தாலுமே இந்த கதைக்கு இவ்வளோ பெரிய பில்டப் தேவையில்லைன்னு தான் தோணுச்சு. ஒரு 100-150 பக்கத்துலேயே இந்த கதையை முடிச்சிருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக முடியுது. ஸோ படிக்கும்போதே இது ஏதோ ஒரு ஹாலிவுட்டில் இது படமாக எடுக்கிறதுக்காகவே இது எழுதின மாதிரி, அந்த மாதிரியே ஒரு ஒரு அந்த எழுத்து அப்படி அந்த ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவரால் இட் வாஸ் ஓகே புக். இது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர்ஸில் இது ஒரு கிளாசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ட் வாலண்டர் அப்படிங்கிற அந்த அந்த ப்ரொட்டாகனிஸ்டோடைய ஃபஸ்ட்டு புக்கு இந்த இந்த ஃபேஸ்லெஸ் கில்லர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒன்றும் பெரிய பிரமாதம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதை நம்பி நான் படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் 2 புக்கு கூட அவருடைய இந்த கர்ட் வாலண்டர் சீரீஸில் இன்னும் 2 புக்கு வேறு வாங்கி வச்சுருக்கேன். அது எப்போ படிக்க போகிறேன்னு தெரியல. இது படித்தப்புறம் ஐயோ சாமி இது இப்படி அது ரெண்டும் இப்படி பயங்கர பில்டப் ஆகி கடைசியில் கொஞ்சம் சுமாராக முடிஞ்சிருமா அப்படிங்கிறதுல ஒரு 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 பயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எடுத்து படித்து பாருங்கள். ரெக்கமெண்ட் பண்ணுவானா தெரியல. பட் இது கிடச்சா சும்மா படித்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு படித்து பாருங்கள். பட் ஐ எம் ஷுர் இதை விட பெட்டர் ஸ்கேண்டினேவியன் ஸ்டோரிஸ்லாம் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு க்ரைம் த்ரில்லர் கிடச்சுன்னா கண்டிப்பாக அதை படித்து பார்த்துட்டு அதையும் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். கூடிய விரைவில் வேறு ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.